ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா வரக்கூடிய ட்ரேடர்ஸ் கேட்கக்கூடிய பெரும்பாலான கேள்வி, எந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம், எந்த இண்டிகேட்டர் பெஸ்டா இருக்கும். எல்லா இண்டிகேட்டருமே ஆவரேஜை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். மார்க்கெட் மொத்தம் 4 டைப்ஸ்ல மூவ் ஆகும். அதாவது அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகும், அல்லது டவுன் ட்ரெண்ட்ல மூவ் ஆகும், அல்லது சைட்வேஸ்ல மூவ் ஆகும். சைட்வேஸ் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சைட்வேஸ் அப் ட்ரெண்ட், சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்ல மூவ் ஆகும். இதுல ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஒர்க் ஆகக்கூடிய இண்டிகேட்டர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல ஒர்க் ஆகாது. ரேஞ்ச் பவுண்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய இண்டிகேட்டர் சைட்வேஸ் மார்க்கெட்ல ஒர்க் ஆகாது. எந்த இண்டிகேட்டரா இருந்தாலும் மேக்ஸிமம் ரிசல்ட் 40% இருந்து 45% மட்டும்தான். நார்மலா பார்க்கும்போது இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுற மாதிரி தான் இருக்கும். பட் பிராக்டிக்கலா பார்க்கும்போது இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பிரைஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். நீங்க ட்ரேடிங்க்கு புதுசா இருக்கீங்க, பிரைஸ் ஆக்ஷனை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பாருங்க. இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளாரிஃபை பண்றேன். Investments are subject to market risk. Read all the schemes and documents carefully before making an investment.